இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பத்திரிகையாளர் திரு டிவி சோமு நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு சோமு. இன்று காலைதான் அதிமுக பாமக கூட்டணி என்று திரு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் 17 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட்டு, இது எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய சூழலில் இது எதுவுமே செல்லாது அப்படின்னு ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு வகையில் எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். என்ன மாதிரி இதுக்கு எதிர்வினை ஆற்ற இருக்கிறார் ராமதாஸ் அப்படிங்கிறது இந்த காலையிலேருந்தே போயிட்டு இருந்த ஒரு விஷயம்தான். அதுக்கு இப்போ திரு ராமதாஸ் இப்படி குறிப்பிட்டிருக்கிறாரு. இது அடுத்து எப்படி போகும்? தேர்தல் ஆணையத்தை மீண்டும் திரு ராமதாஸ் தரப்பிலிருந்து நாடுவாங்களா, இல்ல நீதிமன்றத்தை நாடுவாங்களா? இது எப்படி போகும்னு எதிர்பார்க்கலாம். நீதிமன்றம் சொன்னது என்ன அப்படின்னா, இது அங்கீகாரத்தை இல்லாத ஒரு கட்சி, ஏன்னா அங்கீகாரத்தை இழந்த கட்சி. இதை அவங்க பேசணும், இல்ல தேர்தல் ஆணையம் முடிவு தான் சொல்லியிருக்காங்களே தவிர நீதிமன்றம் இவங்கதான் தலைவர், அவர் சொன்னது தவறு அப்படின்னு சொல்லலைங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம், கட்சியிலிருந்து செயற்குழு பொதுக்குழு எல்லாம் கூடி அந்த கட்சியின் விதியின்படி தலைவரானவர் அன்புமணி. அதன் பிறகு அவரை நீக்கிறதுனா அதே போல அவங்க அந்த செயற்குழு பொதுக்குழு கூடி முறைப்படி நீக்கணும், யாராக இருந்தாலும். ஆனா அந்த மாதிரி நடக்கல. ஒரு செய்தியாளர் சந்திப்புல போற போக்குல அவரை நீக்கிட்டதாக ராமதாஸ் அவர்கள் சொன்னாங்க. அப்படிங்கிறப்ப இது கட்சி சார்பா ஒரு கட்சி விதியின்படியே அன்புமணியை நீக்கினது செல்லாது அப்படின்னு தான் தோணுது. அதுதான் கட்சி விதிப்படியான ஒரு விஷயமா இருக்கு. அதனால இதுல ராமதாஸ் பக்கம் சொல்லக்கூடிய அவருக்கு தரப்பு விஷயங்கள் எடுபடாதுன்னு தான் தோணுது. அது ஏன் எடுபடாதுன்னு நம்ம எடுத்துக்கணும்? ஏன்னா போன டிசம்பர் மாதம் திரும்ப திரு ராமதாஸ் அவர்கள் அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூட்டி அவருக்கு தான் இதுக்கெல்லாம் அதிகாரம் இருக்குங்கிறத முடிவு பண்ணி அது சம்பந்தமான ஆவணங்களையுமே தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அப்ப தேர்தல் ஆணையம் தானே இறுதி முடிவு எடுக்கணும். அதுலதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. ஒரு நகைச்சுவையான விஷயம் கூட சொல்லலாம். என்னன்னா, ஏற்கனவே முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆக பெரும்பாலோர் அன்புமணி தான் தலைவர்ங்கிறத உறுதியா இருக்கிறாங்க. அவங்களை நீக்கிறது அப்படிங்கறதே விதிகளுக்கு புறம்பாகிற ஒரு விஷயமா தான் சட்டப்படி பார்க்கப்படும், கட்சி விதிப்படி. அப்ப நீ அந்த புதுசா அந்த பொதுக்குழு செயற்குழு அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களே செல்லாதுங்கிறப்ப அவங்க மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரோ இல்ல அவங்க ஒரு அங்கீகாரமான செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களோ அப்படிங்கறத நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. சரி, இப்ப இது அப்புறம் இது ஓகே, இது ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்துல என்ன நடக்க போகுது, நீதிமன்றத்தை இவங்க நாடுவாங்களா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பொலிட்டிக்கலா இது எப்படி அடுத்து பூம் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது இறுதியானதுக்கு அப்புறம் 8 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பாமகவோட கூட்டணி அப்படிங்கிறது காலையில முடிவாச்சு. ஆனா அதுக்குள்ள மதியத்திலேயே இது செல்லவே செல்லாது அப்படின்னு இன்னொரு தரப்புலேருந்து வருது. அப்படிங்கும்போது இது பொலிட்டிக்கலா என்ன ஒரு இம்பாக்டை கொடுக்கும்? இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு அன்புமணி கூட்டக்கூடிய கூட்டங்களா இருக்கட்டும், அதே போல அவர் நடத்திய பேரணிகள், இந்த மாதிரியான பிரச்சார பேரணிகள், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல கூடிய கூட்டம், தொண்டர்கள் கூட்டம், அது அவருக்கு அதிகமான ஒரு ஆதரவு இருக்கிறத நமக்கு காட்டுது. ஒண்ணு. அடுத்தது கட்சி நிர்வாகிகள், அதாவது பொதுக்குழு செயற்குழு தாண்டின நிர்வாகிகள் கூட மாவட்ட அளவிலா இருக்கட்டும் இவர் பக்கம் இருக்காங்க. தவிர அந்த பொதுக்குழு செயற்குழு தவிர மாநில அளவிலான பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள் வடிவேல் ராவணன் முதற்கொண்டு சொல்றோம் உதாரணத்துக்காக இருக்காங்க. அதனால இப்படி பார்க்கும்போது தொண்டர்கள் நிர்வாகிகள் அப்படின்னு எல்லாமே இவர் பக்கம் இருக்கிறதுனால அதனாலதான் இவரை கூப்பிட்டு அதிமுக கூட்டணியில பேசி இருக்கிறாங்க. அதிமுக தலைமையிலான கூட்டணியில அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி இருக்கிறாங்க. அதனால இது ஒரு அரசியல் ரீதியாக அன்புமணியை பாதிக்கும் அப்படின்னு எனக்கு தோணல. ஒண்ணு. இன்னொன்னு, அந்த இதுக்கு அப்புறம் ராமதாஸ் பக்கம் இருக்கக்கூடிய சிலரும் அன்புமணி பக்கம் வர்றதுக்கான ஒரு சூழல் தான் இப்ப இருக்கு. நன்றி திரு சோமு. இணைப்பில் உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அதிமுக அன்புமணி கூட்டணி செல்லாது என்று திரு ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. இன்று காலை அதிமுக
பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை திரு அன்புமணி ராமதாஸ் நேரில் சந்திச்சாரு. கூட்டணியில் இருக்கும் அப்படின்னு உறுதி அளித்தார். இந்த கூட்டணிக்கு திரும்ப வரதில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா சிறிது நேரத்திலேயே 17 தொகுதிகள் அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னும் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படும் அப்படின்னும் தகவல் வெளியாச்சு. ஏறக்குறைய ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. அடுத்து யார் அதிமுக கூட்டணியில் சேர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இன்று திரு அன்புமணி ராமதாஸ் போனதுக்கப்புறம் சரி இன்னும் நிறைய கட்சிகள் வரும் அப்படின்னு கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் அந்த சந்திப்பெல்லாம் நடந்து இதெல்லாம் இறுதியான ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த கூட்டணி அப்படிங்கிறது செல்லாது அப்படின்னு திரு ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதுக்கு நிறைய காரணங்களையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. போன டிசம்பர் மாதம் நடந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் தனக்கு தான் அதுக்கான அதிகாரம் முழுசும் இருக்குது அப்படிங்கிறது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது தொடர்பான ஆவணங்கள் எல்லாமே தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு திரு ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்று காலை அதிமுக அன்புமணி இடையே நடந்த அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது செல்லாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இது அடுத்த கட்டமாக எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. பொலிட்டிக்கலாக இது திரு அன்புமணி அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பில் தான் அதிமுக பேச்சுவார்த்தையை அன்புமணி கிட்ட நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்திரிகையாளர்கள் முன்வைக்கக்கூடிய சூழலில் இனி தேர்தல் ஆணையம் இந்த 2 பக்கத்துலையும் ஆவணங்களை சரிபார்ப்பாங்களா? அந்த ஆவணங்கள் அடிப்படையில் யாருக்கு அதிகாரம் அப்படிங்கிற முடிவு வருமா? இது தேர்தலுக்குள்ளே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருமா? இது போன்ற அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்கிறது. இது அடுத்த கட்டமாக பொலிட்டிக்கலாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது பின்வரக்கூடிய நாட்களில் தான் விரிவாக தெரிய வரும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.